ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வெயிலுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் தர்பூசணி பழம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத தான் பார்க்குறோம். தர்பூசணி நீர் சத்து நிறைந்த ஒரு பழம். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வெயில் நேரத்தில் இந்த பழம் சாப்பிட்டா சைனஸ் ப்ராப்ளம், அதாவது சளி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. இந்த தர்பூசணி பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்து உள்ளது. தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த பழங்களை சாப்பிடும் பொழுது உடம்புல டீஹைட்ரேட் ஆகாமல் பாடியில் அந்த நீர்த்தன்மை நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தர்பூசணி பழம் ஒரு சில பழங்கள் கொஞ்சம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால டேஸ்ட் வராது, இனிப்பு சுவை தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தர்பூசணி பழத்தில் சிறிது மிளகுத்தூளும் உப்புத்தூளும் கலந்து அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். சளி பிடிக்கிற அந்த ஒரு ரீசனும் வராமல் இருக்கும். ஸோ இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு இந்த பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான இந்த தர்பூசணி பழத்தை எல்லோரும் சாப்பிடலாம். ஆரோக்கியம் காப்போம், இயற்கை முறையில் நமது ஆரோக்கியத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவிலே தங்களை சந்திக்கிறோம். நன்றி.